வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக உள்ளாட்சி தேர்தல் இன்று மீண்டும் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம். கர்நாடகத்திற்கான போக்குவரத்து 20வது நாளாக நிறுத்தம். சரக்கு போக்குவரத்து தடையால் தொழில்கள் பாதிப்பு. மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா நலம். இன்று இல்லம் திரும்புவார் என எதிர்பார்ப்பு. திருவிழா கோலம் பூண்டது பெரிய வடகம்பட்டி. தங்கமகன் மாரியப்பனுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முனைப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று மீண்டும் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நடைபெறுகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் நடைபெற்று வருவதால் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் சிறப்பு முகாமில் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க அதற்கான படிவங்களை பெற்று நிரப்பி தருகின்றனர். முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றுக்காகவும் அதற்கான படிவங்களில் விவரங்களை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடிகளில் தருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் முகவரி மாற்றத்துக்காக விண்ணப்பிக்கலாம். இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கிய சிறப்பு முகாம் மாலை 5:30 மணி வரை நடைபெறுகிறது. வாக்காளர் பெயர் சேர்ப்பு, பெயர் திருத்தம், முகவரி மாற்றம் இந்த மாதிரி சிறப்பு முகாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எல்லாருக்கும் லீவாக இருக்கிறது ஒரு சௌகரியமான நாளாக இருக்குது. இன்றைக்கி வச்சது இன்றைக்கி கடைசி நாள்ன்றதுனால எல்லோரும் நாங்கள் அதை சரி பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக தமிழக கர்நாடகம் இடையேயான போக்குவரத்து நிறுத்தம் 20வது நாளாக தொடர்வதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தமிழகம் கர்நாடகம் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான ஜூஜுவாடி வரை தமிழக வாகனங்களும் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி வரை கர்நாடக வாகனங்களும் இயக்கப்படுகின்றன. இதன் காரணமாக 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிகள் நடந்தே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கல்வி நிலையங்கள் மற்றும் அலுவலகங்கள் செல்வோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 20வது நாளாக சரக்கு வாகனங்களும் இயக்கப்படாததால் தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன AN-32 விமானத்தை தேடும் பணி மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதியன்று 29 பேருடன் புறப்பட்ட விமானப்படையைச் சேர்ந்த AN-32 ரக விமானம் நடுவானில் காணாமல் போனது. 14 கப்பல்கள், 17 ஹெலிகாப்டர்கள், 9 போர் விமானங்கள் தேடும் பணியில் ஈடுபட்டன. காணாமல் போன விமானம் தொடர்பாக உறுதியான எவ்வித தகவல்களும் கிடைக்காத நிலையில் விமானத்தில் சென்ற அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் ஆழ்கடலில் சென்னையிலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்று வந்தது. இதனிடையே மோசமான வானிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேடுதல் பணிகள் தற்போது மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. சாகர் நிதி ஆய்வு கப்பல் மூலம் மீண்டும் தேடும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு காய்ச்சல் குணமான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அநேகமாக இன்று அவர் இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக கடந்த வியாழக்கிழமை இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதா காய்ச்சல் நீங்கி நலமாக இருப்பதாகவும் வழக்கமான உணவருந்துவதாகவும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் ஏற்கனவே அறிவித்தனர். அதேபோல நேற்று வெளியிடப்பட்ட மருத்துவமனையின் செய்திக்குறிப்பில் ஜெயலலிதா நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முழு நலமடைந்த போதிலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி முதல்வர் ஜெயலலிதா இன்று 3வது நாளாக மருத்துவமனையில் ஓய்வில் உள்ளார். அநேகமாக இன்று அவர் இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜுரம்லாம் குறைஞ்சிருச்சு, நல்லா சாப்பிட்றாங்க, ரெகுலராக சாப்பிட்றாங்க. வதந்திங்களுக்கெல்லாம் இடமே இல்லை. அம்மா பூர்ண நலத்துடன் இருக்காங்க. விரைவில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்போ அம்மா டிஸ்சார்ஜுங்கிறத நம்முடைய அப்போலோ நிர்வாகம் இன்னைக்கு தெரிவிப்பாங்க.
பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊரான சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டிக்கு திரும்பிய தங்கமகன் மாரியப்பனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் மாரியப்பனின் சாதனையை பாராட்டி அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. நேற்று தனது சொந்த ஊருக்கு திரும்பிய தங்கமகன் மாரியப்பனுக்கு சேலம் மாவட்ட எல்லைப் பகுதியான தொப்பூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சொந்த ஊர் மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், விளையாட்டுத்துறை அலுவலர்கள் உட்பட பலர் மாரியப்பனை உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தனர். பின்னர் காரில் அவர் தனது சொந்த கிராமமான பெரிய வடகம்பட்டிக்கு சென்றார். தீவட்டிப்பட்டி சாலை பிரிவில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாரியப்பனின் வருகையை ஒட்டி சிறிய கிராமமான பெரிய வடகம்பட்டி விழாக்கோலம் பூண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தனது தாய் மற்றும் நண்பர்களுடன் வாகனத்தின் மீது ஏறி தேசிய கொடியையும் தான் பெற்ற தங்கப் பதக்கத்தையும் காண்பித்தபடி ஊர்வலம் வந்த மாரியப்பனுக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாரியப்பனின் சாதனையை பாராட்டி அவர் தங்கப்பதக்கம் வாங்கும்போது எடுக்கப்பட்ட படத்தை அஞ்சல் தலையாக வெளியிட்டு அஞ்சல் துறை சிறப்பு செய்தது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாரியப்பன், சொந்த கிராமத்திற்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை மற்றும் விளையாட்டு திடல் அமைத்து தருவதே தனது லட்சியம் என்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் அடிச்சு நான் பெருமை சேர்த்திருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலி ஸ்டூடெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் கோச்சிங் பண்ணி ஹெல்ப் பண்ணலான்னு முடிவில் இருக்கேன். அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்து கிரவுண்டு வர வைக்கும், ஹாஸ்பிட்டல் வர வைக்கும், நான் கண்டிப்பாக வர வச்சு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும். கேரள மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் அமித்ஷா தலைமையில் தொடங்கியது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. கட்சித் தலைவர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கூட்டத்தில் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் பாகிஸ்தான் தீவிரவாதம் ஆகியன பற்றி விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து 8 செயற்கைக்கோளுடன் நாளை PSLV C-35 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் கடல் ஆய்வுக்காக பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அந்த வகையில் கடல் மற்றும் வானிலை ஆய்வுக்கென புதிதாக 8 செயற்கைக்கோள்கள் நாளை ஏவப்பட உள்ளன. செயற்கைக்கோள்கள் PSLV C-35 ராக்கெட் மூலம் நாளை காலை 9:12 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்டவுன் நேற்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மழை வேண்டி துடைப்பத்தால் ஆடி கிராம மக்கள் நூதன வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்பட உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள இன்று சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாமில் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாதன். தமிழகத்தில் இன்று வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், பெயர் திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் காலை 9 மணி முதல் துவங்கி 5:30 மணி அளவில் நிறைவடைகிறது. இன்று கடைசி நாள் என்பதால் இளம் வாக்காளர் மத்தியில் ஆர்வம் அதிகமாக இருப்பதால் இங்கு வந்து பெயர் சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி வந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டுமின்றி இந்த தற்போது நடைபெற உள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தங்கள் வாக்குகள் பதிவாக வேண்டும் என்ற ஆர்வத்துடன் மக்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்ற சரிபார்ப்பும் நடைபெற்று வருகிறது. வேந்த செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஜெகநாதன்.
எஸ்ஆர்எம் குழுமத்தில் ஊழியர்களை நிர்வாகம் கௌரவமாக நடத்துவதாகவும் தங்களுடைய குழந்தைகளின் கல்வி செலவை கூட நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பற்றி சில ஊடகங்களில் அவதூறான செய்திகள் தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில அரசியல் கட்சியினரும் கூட எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ந்து ஆதாரமற்ற அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். சென்னை ராமாபுரம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் சில ஊழியர்களை நிர்வாகம் தரக்குறைவாக நடத்தியதாக சில குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பது பற்றி எஸ்ஆர்எம் குழும ஊழியர்களிடம் விசாரித்தோம். சென்னை காட்டாங்குளத்தூர், ராமாவரம் உள்பட பல்வேறு வளாகங்களில் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. தில்லி, ஹரியானா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் எஸ்ஆர்எம் கல்வி வளாகங்கள் இருக்கின்றன. சென்னை வளாகங்களில் மட்டும் 5000த்திற்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கே பணிபுரியும் ஊழியர்களுக்கு மேற்படிப்புக்கு உதவி செய்வதுடன் அவர்களின் குழந்தைகளின் படிப்பு செலவுக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாகம் உதவி செய்வதாக தெரிவித்தனர். நான் எஸ்ஆர்எம்மில் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சலுகைக்காக என்னோட பையனுக்கு வலியாமா இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இங்கே எஸ்ஆர்எம்மில் இருக்கிறதுனால எங்களுக்கு மானிட்டரி நல்ல பெனிஃபிட் இருக்குது. தென் எங்கள் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கொடுக்குறாங்க. என்ன ஒரு ஜேர்னலோ இல்லை என்ன மெட்டீரியலோ இல்லை லேப்டாப் எதுவாக இருந்தாலும் எஸ்ஆர்எம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி எங்களை நல்லா ஊக்குவிக்கிறாங்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மேற்படிப்புகளை படிக்க விரும்பினால் நிர்வாகமே கட்டணங்களில் சலுகை அளிப்பதுடன் தேவைப்பட்டால் கட்டணமின்றியும் படிக்க ஊக்குவிக்கிறது. மேலும் ஊழியர்களின் குழந்தைகளின் படிப்புக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முன்னுரிமை வழங்குகிறது என்கிறார் சித்ரா. எஸ்ஆர்எம்ல இருக்கிறது வி ஃபீல் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே இருக்குது. நான் இங்கே ஜாயின் பண்ண அப்புறமா தான் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணேன். பிஹெச்டியும் எங்கள் எல்லாருக்கும் ஃபீ கன்செஷன் உண்டு. ப்ளஸ் வெறும் எங்களுக்கு ஸ்டாஃப்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபோட பிள்ளைங்களுக்கும் நிறைய கன்செஷன் இருக்குது. Day 1 கவுன்சிலிங் எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸில் டாப் 100 ரேங்கிங்க்கு தான் அட்மிஷன். ஆனால் அதுக்கும் முன்னாடியே ஃபஸ்ட்டு சாய்ஸே ஸ்டாஃபோட சில்ட்ரன் எல்லாருக்குமே ஒரு 200 ஸ்டாஃபோட சில்ட்ரனுக்கு எல்லாம் அன்றைக்கே அட்மிஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அன்றைக்கே ஃபீ வெய்வரும் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா நான் பர் இயர் வெறும் ஒரு 50% ஆஃப் த ஃபீஸ் கூட நான் பே பண்ணல. அந்த அளவுக்கு தான் கட்டுறோம். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வரும் தனக்கு கடந்த 7 ஆண்டு காலமாக கட்டணமின்றி டயாலிசிஸ் செய்து வருவதுடன் இலவச சிகிச்சையும் அளித்து வருவதாகவும் தெரிவிக்கிறார் அன்பழகன் என்ற ஊழியர். சாதாரண ஊழியர் என்ற போதிலும் தன்னுடைய மகன்கள் 2 படிக்க வைத்து என்ஜினியராக ஆக்கியது பாரிவேந்தர் தான் என்றும் இவர் குறிப்பிடுகிறார். எங்களுக்கு 7 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிபி அதிகமாகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுமாரி நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்னிட்டு கேள்விப்பட்டு என்னை அவ்வளோ தூரம் எதுக்கு போயிட்டு நம்ம இதிலே பண்ணிக்கன்னு சொல்லி நான் 7 வருஷமாக இங்கே டயாலிசிஸ் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க. எங்கள் பொண்ணுக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது. இன்னொரு பையன் 18 வயசு ஆகுது. டிப்ளமா இங்கே தான் படித்தான். வலியாமா இன்ஜினியரில் ஃப்ரீயாகவே படித்தான். இன்னொருத்த சின்னவன் 15 வயசு ஆகுது. அவனுக்கு டிப்ளமா ட்ரிபிள் இ படிச்சிட்ருக்கான். ஃபஸ்ட் இயரில் படிக்கிறான். நாங்களாம் இந்தமாரி வச்சுட்டு எங்கள் பையன் வருவானான்றது பெரிய கனவாக இருந்தது. இங்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட 9th 10th தான் இருப்பாங்க. இது இது பண்ணுறது. இப்போவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது. அதை போய் அங்கே 2 நிமிஷம் கும்பிட்றாங்கன்னா இவர் 5 நிமிஷம் கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது எங்கள் ஃபேமிலி கூட சரி, ஒரு நாளைக்கு சாமி கும்பிடும்போது இவரையும் படம் இருக்குது வச்சு கும்பிடுவோம். இங்கு பணியாற்றும் பெரும்பாலான ஊழியர்கள் ஏதாவது ஒரு வகையில் பல்கலைக்கழகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் ஊழியர்களாக ஊதியம் பெற்றாலும் குடும்பத்தின் உறுப்பினர்களைப் போலத்தான் கவனிக்கப்படுகிறார்கள் என்கிறார்கள் இவர்கள். உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருச்சியில் நடைபெற்ற மாரத்தான் பந்தயத்தில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்திய தொழிற்கூட்டமைப்பு மற்றும் தனியார் மருத்துவமனை ஆகியவற்றின் சார்பில் உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வுக்காக மாரத்தான் பந்தயம் நடைபெற்றது. திருச்சி உழவர் சந்தை திடலில் தொடங்கிய மாரத்தான் போட்டி அண்ணா விளையாட்டரங்கில் நிறைவு பெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன.
தானத்துக்காக திருச்சியில் மாரத்தா நடந்துச்சு. அதில் 21 km, 10 km, 5 km 3 பிரிவாக நடந்தது. நாங்கள் 10 kmல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். இது உடல் உறுப்பு தானத்துக்காக அனைவருக்கும் விழிப்புணர்வாக தராங்க. நீங்கள் எல்லாரும் உடல் உறுப்பு தானம் செய்யணும் மாதிரி அன்புடன் கேட்போம். தென்னிந்திய தேயிலை உற்பத்தி மற்றும் தேயிலை தரத்திற்கான தங்க இலை விருதுகள் வழங்கும் விழா உதகையில் நடைபெற்றது. தென்னிந்திய தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் 123வது ஆண்டு மாநாடு நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்றது. மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலர் சங்கர் அகர்வால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தங்க இலை விருதுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தோட்ட அதிபர்கள் செய்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள ஆயிபாளையத்தில் மழை வேண்டி கிராம மக்கள் நூதனமான வழிபாட்டில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் குடிநீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் உயிர்நாடியாக விளங்குவது பவானிசாகர் அணை. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் தற்போது குடிநீர் இல்லாத நிலை நிலவுகிறது. சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பலானி, அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை இல்லாததால் கடும் வறட்சி ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் ஒவ்வொரு பகுதியிலும் மழை வேண்டி கூட்டு பிரார்த்தனைகள், எல்லை சாமிகளுக்கு கிடா வெட்டி பொங்கல் வைத்தல் போன்ற நிகழ்வுகளில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஆயிபாளையத்தில் மழை வேண்டி நூதனமான முறையில் வழிபாடு நடைபெற்றது. அங்குள்ள மக்கள் ஒன்றாக இணைந்து வீடு வீடாக சென்று மழைசோறு என்னும் பழைய சாப்பாட்டை வாங்கி வந்து மாரியம்மன் கோவிலில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வணங்கினர். பொதுமக்கள் அந்த சாப்பாட்டை வாங்கும்போது அவர்களை முறம் மற்றும் துடைப்பத்தால் அடித்து துரத்துவது போல நடித்தனர். மழை இல்லாத ஊரில் இருக்க மாட்டோம் என பெண்கள் கோபித்து கொண்டு போக அவர்களை ஊர் பெரியவர்கள் சமாதானம் செய்து அழைத்து வருவது போலவும் நாடகம் போல நடத்தி மக்கள் மழை வழிபாட்டில் ஈடுபட்டனர். அஞ்சு வருஷமாக மழை இல்லாதனால நாங்கள் ஊருக்குள்ளே எல்லாம் சோறு வாங்கிட்டு வந்து கம்மஞ்சோறு, களி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் இதே மாதிரி முதல் பண்டுனா மழை பெஞ்சிச்சு. அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக மழை வரும். மலைச்சோறு வேண்டி எல்லாம் மழை சாப்பாடு எடுக்கிறதுக்கு வீடு வீடாக போய் எல்லாத்து வீட்லேயும் பழைய சோறு வாங்கி கொண்டு வந்து கோயில் வச்சு, புல்லா கோயில், மாரியம்மன் கோயில் வச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் தூரம் தண்ணின்ட்டு அவங்க ஓடுவாங்க. கொஞ்சம் தூரம் ஓடியே வந்து அப்புறம் சோத்தை வாங்கி குடிச்சிட்டு போவோம். அப்புறம் மறுபடியும் எல்லாம் அப்படியே ஓடி எல்லாம் சாப்பாடு குடிச்சதுக்கு பிற்பாடு கோயிலில் போய் நாங்கள் உட்காந்துக்குவோங்க. இதே மாதிரி நாங்கள் 4-5 தடவை செஞ்சுருக்குறோங்க. மழையும் பேஞ்சிருக்கு. தண்ணி இல்லையே, மழை இல்லையே, சாப்பாடுக்கு நம்ப முடை என்ன பண்ணுறது அப்படின்னு ஓட்டு கடிச்சோறு கட்டி கொண்டு போய் அனுப்பிச்சிட்டு வருவானுங்க. நாங்கள் போவோம், கடிச்சோத்து கட்டிடுங்க. ஆம்பளை வந்து எங்களை அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. மழை மாதிரி வேகி வாங்க மக்களை அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. ஈராக்கில் தீவிரவாத தாக்குதல், 12 ராணுவ வீரர்கள் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக்கில் சோதனைச் சாவடி அருகே தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 12 ராணுவ வீரர்கள் பலியாகினர். ஈராக்கின் வடக்கு திக்ரித் நகரில் அமைந்துள்ள சோதனைச் சாவடி அருகே தீவிரவாதி ஒருவன் காவலர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் 4 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காரை தீவிரவாதிகள் வெடிக்கச் செய்தனர். இதில் 8 ராணுவ வீரர்கள் பலியாகினர். 23 பேர் படுகாயமுற்றனர். இதையடுத்து திக்ரித் நகரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் தவிக்கும் அகதிகளை அழைத்துக் கொள்ள ஐரோப்பிய கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் அனைத்தும் முன்வர வேண்டுமென ஜெர்மன் பிரதமர் ஆங்கெலா மெர்க்கல் கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஆஸ்திரியாவின் வியன்னாவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஐரோப்பிய கூட்டமைப்பு துருக்கி இடையிலான ஒப்பந்தம் மூலம் அகதிகள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என குறிப்பிட்டார். துருக்கியில் தவித்து வரும் 1,60,000 அகதிகளுக்கு ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க முன்வர வேண்டும் என கூறிய அவர், அதேவேளை சட்டவிரோத குடியேற்றத்தை கண்காணிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். Seitdem haben wir sehr viel erreicht, sowohl was die Ordnung und Steuerung der Prozesse anbelangt, aber vor allen Dingen auch was die Reduzierung der Zahl der ankommenden Flüchtlinge betrifft, sozusagen entlang der Balkanroute liegen. Aber auch wir haben unsere Pflicht, aus den 160.000, die wir ja vereinbart haben, natürlich unseren Anteil zu übernehmen. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 248 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 318 ரன்களும் நியூசிலாந்து அணி 262 ரன்களும் எடுத்தன. நேற்றைய 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி தனது 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று 4வது நாள் ஆட்டத்தை தொடரும் இந்திய அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 248 ரன்கள் எடுத்துள்ளது. ரஹானே 18 ரன்களுடனும் ரோஹித் சர்மா 11 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். That's a thick edge. It was a very good delivery that from Santner. Oh, that's a nice cut again. Brilliant use of the crease. Marginally short again. Indian spinners won't mind it. A bit more rough. Closer to the bat. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக உள்ளாட்சி தேர்தல் இன்று மீண்டும் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம். கர்நாடகத்திற்கான போக்குவரத்து 20வது நாளாக நிறுத்தம். சரக்கு போக்குவரத்து தடையால் தொழில்கள் பாதிப்பு. மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா நலம். இன்று இல்லம் திரும்புவார் என எதிர்பார்ப்பு. திருவிழா கோலம் பூண்டது பெரிய வடக்கம்பட்டி. தங்கமகன் மாரியப்பனுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.